அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் அமானுஷ்யம் சோடி பிரசனம் பார்த்து வருகிறேன். உங்கள் நலன் பொருட்டு தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பே இந்த மாயன் மயன் தான். நீங்க மாயன் மயனை தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு நிகழ்வு சொல்கின்றேன். மனிதனுடைய வாழ்வுல சில இயல்புகள் இருக்கும். இயல்பாவே அந்த குணம் இருக்கும், அவருடைய நடத்தை இருக்கலாம். அந்த இயல்பு நிலை மாறும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில வாழ்க்கையில சந்திப்பாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்படித்தான் என் இயல்பு அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி தான் பாருங்களேன். அது மிகப்பெரிய குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இயல்பு நிலை மாறுதல் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, நவ கிரகங்களுக்கும் உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி நான் பேசி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது சனி பயிற்சி 2.5 வருட காலம். இவன் போல் யார் கொடுப்பால், இவன் போல் யார் தடுப்பார் என்று சொல்வோம் அல்லவா. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய, சற்று பயத்தை தரக்கூடிய, அச்சத்தை தரக்கூடிய நம் மனசுல சில எண்ணங்கள் சனியை பற்றி. அப்படிலாம் இல்லை. நல்ல மனசு, பிறருக்கு கெடுதலினாத ஒரு தன்மை, அப்படி இருந்து விட்டாலே போதுங்க. தவறான பழக்கம், தவறான மனிதரோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலே சனி பகவானுடைய பாதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, வாக்கு சனி என்று சனி பகவானுடைய வலை கர்மாவை கேட்ட முறையில் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகிறார். அப்படி வக்கரம் அடைகின்றார். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் சூரியனில் இருந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 அந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் போது அது வக்கரம் அடைவதாக ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட விதி. அந்த வகையில சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையில பாத்தீங்கன்னா மீனத்திலிருந்து பலன் தந்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கிருந்து ராசி பின்னோக்கி நகரவில்லை. அதாவது மீனத்திலிருந்து அவர் கும்பத்துக்கு வரலைங்க. மீனத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பூரட்டாதியிலிருந்து அவர் பாத்தீங்கன்னா ரேவதி மாறுகின்றார். அதாவது மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல அவர் வக்ர நிலை அடைகின்றார். இது எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்கு பார்க்கலாம். அதே நேரத்தை பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி. எத்தனை வேதனைகள், எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள், அடுக்காக இடிமேல் இடி, அடிமேல் அடியை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் தருமா என்பதை இப்ப நம்ம சோடி பிரசாதத்துல பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில இருந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தருகின்ற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசுக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார். கவலைப்பட வேண்டும். பல தடைகள் வர காரணமே அர்த்தாசிரம சனி தான். தொழில, வாழ்க்கையில ஒரு போராட்ட களமாக அமைப்பதற்கே இந்த அர்த்தாசிரம சனி தான் தனுசு ராசிக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6, 10, 1 ஆகிய வீடுகளை பார்க்கின்றார். அங்கிருந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றார். தொழில, வாழ்க்கையில குருவின் 9ஆம் பார்வை சனி சுபத்துவம் அடைகின்றார். குருவினுடைய 9ஆம் பார்வையினால சனி பகவான் சுபத்துவம் அடைகின்றார். அப்ப அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்புகள் இல்லை. நீங்க எதெல்லாம் சந்திச்சீங்களோ இடர்களையும் பிரச்சனைகளையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதம். இந்த உறவு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு, அப்பா பிள்ளை உறவு, அந்த சகோதர சகோதரிக்கான உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக உணர்வதை நீங்கள் அனுபவமாக 138 நாட்களில் உணர்வீர்கள். குறிப்பா சனி தன் பார்வை பெறும் ஸ்தானங்களுக்கு நற்பலன்களையே அதிகமா தருவாருங்க. சனி பகவானுடைய இயல்பு தான், சனி பகவானுடைய குணம் தான். சனி பகவானுடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் பார்வை பெறுகின்ற ஸ்தானங்களுக்கு அவர் நற்பலன்களையே அதிகமாக வழங்குவார். குறிப்பா பாத்தீங்கன்னா தடைகள் விலகி முடங்கி இருந்த காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும். அதே நேரம் 6ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள், நோய்கள் ஆகியவற்றின் தாக்கத்தை குறைப்பார். போதுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகரும் போது அவன் சந்திப்பது என்ன? சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகள்,
தடைகள், பிரச்சனைகள் அத்தனையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். இனி எதற்கு கவலைங்க, எதற்கு கண்ணீர்? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகர்த்தி வந்தவங்க வாழ்க்கையில நிம்மதி. தடைபட்ட போன எதுவாக இருந்தாலும் தடை நீங்கும். பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் பிரச்சனை நீங்கும். கடுமையான வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராட்டிய நிலை மாறும். கடுமையான நோய்களினால விரைய சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அந்த நிலை மாறும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் சனி பகவானுடைய வக்ரம். அந்த தனுசு ராசிக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா கடன் சுமை. ஒரு மனிதனுக்கு ரணமும் ருணமும் கூடாது. கடன்பட்ட நெஞ்சம் போல் என்கின்ற மாதிரி வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான வழிகளை எல்லாம் அவர் கை காட்டி விடுவார். அதே நேரம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் வக்ர சனி நல்ல முன்னேற்றத்தை தொழில் ஏற்படுத்துவார். அரசு துறையில ஆதாயம் பெற முடியாம, அரசு துறையில ஒரு வேலை கிடைக்குமா என்ற ஏக்கம், இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துல மாறுமா என்ற ஒரு எண்ணம் அத்தனையும் படிப்படியாக நகரும். தொழில ஒரு நல்ல மாற்றம், ஒரு திருப்பத்தை தருவார். ஜென்மராசியை பார்க்க வக்ர சனி ஒன்று தரப்போறது ஒன்னே ஒண்ணுதாங்க. இது ஒண்ணு இருந்தா போதுங்க, மன உறுதிங்க. அந்த ஜென்மராசியை பார்க்கும் வக்ர சனி மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். போறாதான் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு இது ரெண்டு வேலுங்க. மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய அற்புதம். அதே நேரம் நல்லோர்களின் பெரியவர்களுடைய அறிமுகப்படுத்தி வைப்பாருங்க. நல்ல மனிதர்கள், நான் யாரை சந்திச்சாலும் எனக்கு துரோகம் பண்றாங்க, ஏற்றி விட்டு ஏழையே எட்டி உதைக்கிறாங்க என்றெல்லாம் கலங்கித்தானே போனீர்கள். என் வாழ்வில ஒரு நல்லவனை கூட நான் சந்திக்கலையே. அத்தனை பேருமே பொறாமை நிறைந்தவர்களாக என் வாழ்வின் பலத்தை கண்டு என் மீது பொறாமைப்படக்கூடியவர்களாக தானே இருக்கின்றார்கள். அந்த நிலை மாறும். அற்புதமான ஒரு நல்ல நட்பு கிடைப்பதற்கான ஒரு காலத்தையும் உருவாக்கி தருவார். தெளிவு பிறக்கும், மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும், மனதில் உறுதி கிடைக்கும். இந்த மூணும் போதுங்க. இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூணையும் பெறுகின்ற ஒரு தன்மை தான். தள்ளி போன காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். தள்ளி போன காரியங்கள், சுப காரியங்களை வெற்றிகரமாக முடித்து உங்கள் வசப்படுத்துவீர்கள். வீட்டில இருந்து வந்த சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடக்கும். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பில் இருந்து அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பதை போலும் பசித்த வயிற்றுக்கு ஒரு காலம் உணவு கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நிலை. நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள் எல்லாம் ஆலயங்களை அமைத்தார்கள். அந்த ஆலயத்துல பார்த்தா கடவுள்களுக்கான திருமணங்கள், தெய்வ திருமணங்களை நடத்தி காட்டினார்கள். இது எதுக்காக தெரியுமா? நமக்காக தாங்க. கலங்கி போயிருக்க நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல கணவன் அமைய மாட்டானா, ஒரு நல்ல மனைவி அமைய மாட்டாளா, நல்ல ஒரு திருமண வாழ்வு அமையாதா, அமைந்த திருமண வாழ்வு பிரச்சனையா இருக்கு, நிம்மதியை இழந்து தவிக்கின்றோமே என்றெல்லாம் கலங்கியவர்களுக்குத்தான் இந்த திருமண கடவுள் தெய்வ திருமணங்களை பார்க்கின்ற பொழுது மீனாட்சி திருக்கல்யாணமோ, சீதாதேவி திருக்கல்யாணமோ, திருப்பதி பெருமாள் திருக்கல்யாணமோ பார்க்கின்ற பொழுது ஒரு நிம்மதி பிறக்கும். கடவுளுக்கு மட்டும், தெய்வத்துக்கு மட்டும் திருமணம் இல்லைங்க. நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு திருமணம். அதாவது பாத்தீங்கன்னா தேனி பக்கத்துல குச்சனூர்னு ஒரு இடம், சுயம்பு சனீஸ்வருடைய ஆலயம். இந்த ஆலயத்துல ஜூலை மாதம் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா 3வது வெள்ளிக்கிழமை சனி பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருமண நிகழ்வு நடத்துவார்கள். அவசியம் சென்று தரிசனம் பண்ணுங்கள். ஏழர சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, கண்டக சனி, பாத சனி, வாக்கு சனி, சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இருந்தாலும், கெடுபலங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்வு நம்மை காக்கும். ஒரு முறை சனி பகவான் திருமணத்திற்கு அடுத்த நாள் தனிமையில் இருக்கும் பொழுது நீலா அவரை நெருங்குகின்றார். பாசத்தோடு அன்போடு அவள் நெருங்குகின்ற பொழுது சனி பகவான் சிவ தியானத்தில் இருக்கின்றார், சிவ நிஷ்டையில் இருக்கின்றார். தன் கணவன் தன்னை பாராமல் இருந்து விட்டாரே என்று விடாசகாலே விபரீத புத்தி என்பார்கள். மனம் குழம்பி போய் அவர் சபித்து விடுகின்றார். தன் கணவனுடைய பார்வை கெடுபலனை தரட்டும் என்று தன் நிலையை உணர்ந்த சனி பகவான் அவரை அருகே அழைத்து உச்சி முகர்ந்து ஆற தழுவுகின்றார். விதியோ வினையோ நடந்ததாகவே என்று கூறுகின்றார். தன் கணவன் சனி பகவானுடைய அந்த பெருந்தன்மையை கருணை நினைத்து கலங்கி போகின்றார். அப்படிப்பட்ட உறவுங்க. சனி பகவான் நம்ம எல்லாம் கெடுபலன்னு தான் நினைக்கிறோம். தாயின் மீது பாசம், தெய்வத்தின் மீது பக்தி, மனைவியின் மீது அன்பு, இந்த மூன்றும் இழந்து தவிப்பவர்களுக்கு சனி பகவானுடைய அந்த திருக்கல்யாணம் பார்ப்பதனால ஒரு பாதிப்பு. சரி, அவ்வளவு தூரம் சென்று அந்த திருக்கல்யாணம் பார்க்க முடியல, வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா மண்ணால் களிமண்ணால் என்ற காகம் இந்த மாதிரி பொம்மைகளை செய்து வச்சுக்கிங்க. அதை 3 முறை தளத்துல சுத்தி தலையை சுற்றி
ஒரு தட்டு எடுத்துக்கங்க, அதுல பாக்கு தட்டா கூட இருக்கலாம். அந்த தட்டிலே கொஞ்சம் பொரி, கொஞ்சம் உப்பு, இந்த காக பொம்மையை வைத்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு சமர்ப்பித்து விடுங்கள். தனித்திருக்கும் சனி பகவானாக இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வாறு செய்வது தனுசு ராசிக்கு மட்டுமல்ல, தனுசு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான யோக பலனை தரும். வாழ்வையே திருப்பி போடக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரும். எதிர்காலத்துல பயமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரும்.